என்னத்தை அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு? சார் 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 உங்களை தான் சார். சார் விக்ரம் சார். சார் சரவண விக்ரம் சார். சார் அப்படி என்னத்தை சார் யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஹாய். ஓ, இதை கேட்குறீங்களா? இல்லை, கொஞ்சம் ரீவைண்ட் போயிட்டேன். நீங்கள் என்ன பாண்டியன் ஸ்டோரில் கடைக்குட்டி கண்ணனா பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம தான் கிங்கு. பிக் பாஸில் டைட்டில் வின்னராக பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம தான் பாஸு. ஏன்னா இது விக்ரமோட ஹவுஸு. ஏடா இன்ட்ரோலாம் சும்மா மரணமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கெஞ்சி கெதிரி அப்படி எடுக்க சொன்னேன். இன்னைக்கு முதல் வணக்கத்தில் ஸ்டார்ஸ் டைரியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோட லைஃப் ஸ்டைல் தான். பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை, யூஸ்வலாக வீட்டில் இவ்வளோ டீசெண்டாலாம் இருக்க மாட்டேன். பனியன் போட்டு தலை களைச்சி விட்டுட்டு லுங்கி கட்டிட்டு அப்படியே ஃப்ரீயாக தான் இருப்பேன். சரி, இன்றைக்கி நீங்கள் வரீங்களே, இத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பாண்டியன் ஸ்டோரோட கதை தெரியும் இல்லையா? பிக் பாஸோட கதை தெரியும். ஆனால் வந்து இங்கெல்லாம் எப்படி வந்தேன் அப்படின்ற என்னோடய ஒரிஜினல் கதை உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து பிறந்தது எங்கன்னா மதுரையில் பிறந்தேன். ஸ்கூலிங்லாம் அங்கே தான் பண்ணேன் மோஸ்ட்லி. எனக்கு எப்படி இந்த விஷயம் வந்தது, எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு யூகேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நேரு மாமா வேஷம் போட்டிருந்தேன். ஸோ வந்து அப்போ என்னது யார் அவர்லாம் நமக்கு தெரியாது. எழுதி கொடுத்தாங்க, வேஷம் போட்டு விட்டாங்க, அப்படியே ரோஜா பூ குத்துனாங்க, போய் ஸ்டேஜில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ண போனோம். அப்போ போய் நின்று அந்த டைலாக் எது என்ன பிளெட்ஜின்னு நினைக்கிறேன். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர். அது ரொம்ப கஷ்டமான டைலாக் அப்போ யூகேஜியில். ஸோ அதெல்லாம் வந்து போய் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முடிச்சதுக்கப்புறம் வந்து டோட்டலாக அங்கேருந்தவங்க எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது வந்து அந்த வயசில் வந்து எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இத்தனை பேர் நம்மளை பார்த்து கைத்தட்டுறாங்களே. அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் நான் தூக்கிட்டு போய் தான் கீழே இது பண்ணாங்க. அது வரைக்கும் நான் அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன், தட்டுங்கடான்ட்டு. அந்த விஷயத்துலேருந்து எனக்கு வந்து சரி, இனிமேல் வந்து கைத்தட்டல் வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி தான் வந்து இப்போ இங்கே வந்து நிற்குது. ஸோ வந்து சரி எப்படி போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த 12th வராத தைரியம் வந்து இப்போ லைட்டாக வந்தது. அப்பாட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, அப்பா ஓகே சொல்லிட்டார், புரிஞ்சுக்கிட்டு. அவர் ஒரு இது கண்டிஷன் போட்டார். ஒரு வருஷம் தான் உனக்கு இது, அதுக்கப்புறம் வந்து நீ பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணணும், அப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம இதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் இது பண்ணார். இதை விட பெரிய இது கிடைக்காதுன்ட்டு அப்படியே சென்னை வந்தேன். ஓகே, ஏதோ கேட்கணும் நீங்களே, இப்போ கேளுங்க. சரவண விக்ரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணனான கதை எப்படி சார்? ஆக்சுவலி சரவணன் கண்ணன் ஆனது எப்படின்னா, உண்மையிலே வந்து அந்த கண்ணன் ரோல் வந்து எனக்கு லைஃப்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணன் ரோல் தான். ஏன்னா வந்து எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு டக்குன்னு ஒரு அவனோட எல்லாத்தையுமே மாற்றின ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். அதில் அந்த கண்ணன் கேரக்டர் தான் முக்கியமாக. ஆக்சுவலி அது எனக்கு வந்து ஒரு காலேஜ் மாதிரி. பாண்டியன் ஸ்டோர் நடிப்பை கற்றுக்கிட்டது எல்லாமே கற்றுக்கிட்டது நான் அங்கே தான். அந்த 5 வருஷம் தான் வந்து எல்லாம் காலேஜ் 4 வருஷம் படிப்பாங்க. நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் காலேஜ் 5 வருஷம் படிச்சிருக்கேன். ஸோ வந்து இனிமேல் வரப்போகிற விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்ணன்ற கேரக்டர் தான் வந்து என்னோட ஒரு அடையாளமே. ஸோ இப்போ கூட நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த பிக் பாஸ் கிடச்சது காரணம்லாம் எல்லாமே ஆரம்பம் வந்து ஸோ அந்த கண்ணன் கேரக்டர் தான். ஸோ வந்து இதுதான் அந்த கண்ணனோட ஸ்டோரி. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அதிகமாக அடி திட்டு நீங்கள் தான் வாங்குவீங்கன்னு கேள்விப்பட்டோம், உண்மையா? சே ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் கிட்டத்தட்ட. ஸோ அதான் சொன்னேனே, கிட்டத்தட்ட வந்து அந்த கண்ணன் கேரக்டர் எப்படியோ ஒரு 80% வந்து சரவணன் கேரக்டரும் வந்து அப்படி தான். ஏன்னா அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இங்கே எங்கள் வீட்டில் கேட்டாலுமே வந்து என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னுவாங்க. ஸோ என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அங்கே நான் வந்து கடைசி பையன், இங்கே வந்து என் மொத்த ஃபேமிலியிலே வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பையன். ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த அடி வாங்குறது, மற்ற விஷயங்கள், இந்த ஜாலியாக சுற்றுறது, கமெண்ட் அடிச்சுட்டு இது பண்ணுறதுன்னு அந்த எல்லா விஷயமும் வந்து கண்ணன் பண்ணுறது எல்லாமே இந்த சரவண விக்ரமும் வீட்டில் பண்ணுவான். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆளுங்க தான். பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு அப்புறம் உங்களை எல்லாருமே அதிகமாக சரவணனா பார்க்க ஆரம்பிச்சாங்களா இல்லை கண்ணனா பார்க்க ஆரம்பிச்சாங்களா? ஆக்சுவலி வந்து
எல்லாருமே என்னை வந்து கண்ணன்னு தான் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுமே வந்து என்னை கண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஏன்னா அந்த 5 வருஷம் அந்த ரோல் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்கள தவிர ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் எங்கே போனாலும் சரி கண்ணன் கண்ணன் கண்ணன். சில சமயம் வந்து விக்ரம்னுக்கு சரவண விக்ரம்னு கூப்பிட்டா கூட எனக்கு திரும்ப தோணாது, ஆனால் கண்ணன் கூப்பிட்டா திரும்ப தோணும். உங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ்னு சொல்லுங்கள். வா, பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ். கிட்டத்தட்ட அந்த விக்ரமன் சார் படத்தில் வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை சீரியலாக பார்க்குறீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கேயும். அதை விட ஈவன் நாங்கள் எல்லாம் அவ்வளோ க்ளோஸு. அது சேம் பாண்டிங். ஏன்னா ஒரு 5 வருஷம்னும் போது டெய்லி அங்கே தான் போகிறோம், அவங்க கூட தான் பேசுகிறோம். ஃபேமிலி கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா காலைல போயிட்டு நைட்டு தான் வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நிஜமாவே வந்து அண்ணன் அக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பிபி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட எல்லாருமே விசாரிக்கிறதா இருக்கட்டும், என்னடா தம்பி என்னாச்சு எப்படி ஆச்சு, எப்போ போனாலும் ஒரே மாதிரி. ஸோ அதனால எப்போவுமே அவங்கெல்லாம் எனக்கு அண்ணன் அக்கா அப்படிதான். நீங்கள் பிக் பாஸுக்கு போன ரீசன் என்ன? பிக் பாஸ்க்கு போன ரீசனா, ஒரு நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதே ரீசனுக்காக தான் நான் பிக் பாஸ் சூஸ் பண்ணது. எனக்கு வந்து சீரியல் முடிய போகுது, ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கும் போது அப்போ தான் வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போனாங்க. கரெக்டாக யோசித்தேன், சரி இங்கே போயிட்டு வந்தோன்னா நமக்கு ஒரு ஃபேம் இருக்கும் அண்ட் வந்து லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி இருக்கும். அது உள்ளே இருக்க அந்த 100 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு விஷயம் இது கொடுக்கும். பர்சனல் விஷயத்துக்காண்டியும் நான் பிக் பாஸ்குள்ளே போனேன். ஓகே, ஒரு 100 நாள் அங்கே இருந்துட்டு வரலாம், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பிக் பாஸ்குள்ளே போனேன். பார்த்துக்கோங்க. சரி, சரவணனை எப்போ மாப்பிள்ளையாக பார்க்க போகிறோம்? ஏங்க எந்த இன்டர்வியூ போனாலும் எங்கே எது போனாலும் இந்த ஒரு கேள்வி எல்லாத்துலேயும் கேட்டுறீங்கல்ல. இதை நான் சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் குசு பேசுகிறது எல்லாமே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சினிமா தான், ஒர்க்கு தான். ஸோ அதில் வந்து இன்னும் ஒரு லெவல் போனதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் யோசிக்கணும். நீங்கள் ரீசெண்டாக அதிகமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னு பேச்சு அடிபட்டுச்சு, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு? சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. ஃபோட்டோ ஷூட் எதுக்கு பண்ணுறேன்னா வந்து நம்ம அடுத்தடுத்து ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவோம், அதுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், தேவைப்படும் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முடியை பயங்கரமாக ஒரு ப்ராஜெக்ட்காண்டி வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணியிருந்தா நான் பாதி ஃபேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து வச்சேன். ஸோ டிஃப்ரெண்ட் கெட்டப் மாற்றும் போது நமக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் தேவைப்படுது. முன்னாடிலாம் எடுக்க மாட்டேன், பட் இப்போது வேலைக்காக ஒர்க்குக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் எடுக்கிறது நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன திரையில் பார்த்தவங்கள என்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம்? சீக்கிரமே பார்க்கலாம். ஆக்சுவலி 2 படம் ஆல்ரெடி நடிச்சிருக்கேன், சின்ன கேரக்டர் தான் அது. பட் இப்போ வந்து இது வரைக்கும் சொல்ல ஒரு லீடாக வந்து ஒரு மூவி கிடச்சிருக்கு, ஓகே ஆயிடுச்சு. அது மேபி 2 monthsல ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும். அண்டு அது போக இன்னொரு மூவி நேற்று தான் வந்து அதுலேயுமே மெயின் லீடாக பண்ணுற மாதிரி ஒரு மூவி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில இது மற்றதெல்லாம் டாக்ஸில் இருக்குது. ஸோ விரைவில் வந்து வெள்ளித்திரையில், ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் ஆசை அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும். பிக் பாஸ்குள்ளே போகும்போது கூட என்னோடய இன்ட்ரோ வீடியோவில் அதான் சொல்லியிருப்பேன், நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் எல்லாம் வந்து படத்தில் போய் தேட்டரில் பார்க்குறோம், ஸோ நான் ஹீரோவை நடித்து அதை தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை, அதுக்காண்டி தான் பிக் பாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அது நடக்கிற ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அது ஹாப்பி. ஸோ சீக்கிரமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சரவண விக்ரமுடைய லைஃப் ஸ்டைலை இந்த எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து எங்கள் வீடு எப்படி இருக்குது அண்டு என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள், நான் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக சொன்னேன். ஸோ வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்தவங்கள சிறப்பாக வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா, அதுதானே தமிழர் பண்பாடு. ஸோ வாங்க போகலாம். இவ்வளோ தூரம் வந்தவங்கள சாப்பிட வைக்காமல் அனுப்புறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ எனிவே இவ்வளோ நேரம் வந்து முதல் வணக்கத்தில் ஸ்டார் டைரியில் உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. டாடா பை பாய். ஒரு நிமிஷம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கண்டிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. மோட்டிவேஷனாக பேசினது செட் ஆகலையோ, முறையிறாங்க சார். இதுக்கு தான் அப்பயே சொன்னேன், நான் மோட்டிவேஷனாக பேசல, ஜாலியாக போயிடலான்ட்டு. எங்கே கேட்டிங்க? அம்மி தோசை ரெடியா? என்ன முதல் வணக்கம் நேர்களே. இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையோட, பாசிட்டிவிட்டியோட, இன்ஃபர்மேஷனோட, மோட்டிவேஷனோட, மொத்தத்துல இந்த நாளே உங்களுக்கு நல்லபடியா ஓட எங்களோட விஷஸ். அண்ட் நம்ம முதல் வணக்கத்துல இந்த நாளும் உங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நாளை காலையில கரெக்டா 7 மணிக்கு முதல் வணக்கத்துல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா சம்பத்.